ஆத்ம வணக்கம். தமிழ் கூறும் நல்லுலக மக்களுக்கு யாமிருக்க பயமேன், இனி எல்லாம் சுகமே. கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் பார்த்தா சிறுநீரக மண்டலத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு உணவு மருந்து. இதை மாதிரி பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டு ஒரு 6-7 வெத்தலை, ஒரு 7-8 கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டு நீங்கள் நல்லா தோலோட விதையோட கத்திரிக்காவை நல்லா கட் பண்ணி மிக்சியில் போட்டு, வெத்தலையும் கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸ் அடித்து வடிகட்டி காலையில், மதியம், இரவு உணவுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கிட்னியில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் சரியாகும். டயாலிசிஸ் கண்டிஷன் உள்ள கிட்னியை கூட சரிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை கத்திரிக்காய்க்கு இருக்குது. உடம்பில் நீர் சம்மந்தமான நோய்கள் எதுவாக இருந்தாலும், எனக்கு முகத்தில் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்குது, இதற்கு எல்லாத்துக்குமே உடனடி தீர்வு அமையுது. கீழே காலில் பித்தரை சேர்ந்துட்டு கால் வலிக்குது, குதிக்கால் வலிக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், உடம்பில் படை, சொறி, சிரங்கு இதை மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஒரு அற்புதமான தீர்வாக அமையுது. உடம்பில் தோலில் அரிக்கிற இடத்துல இந்த கத்திரிக்காய் ஜூஸை வடிகட்டி அதில் பைத்த மாவை கலந்து நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்து குளித்தாலும் உடனடி தீர்வாக அமையும். ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி சிவனுக்கு அன்னாபிஷேகம் பண்ணும்போது கத்திரிக்காயை தான் பிரதானமாக வச்சு படைக்கிறாங்க. சொல்லப்பட்ட அத்தனை நோய்களுக்கும் தீர்வு அமையறதுக்கு முக்கியமாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகா, மிளகாய்த்தூள் இதை 5ஐயும் தவிர்த்துட்டு நீங்கள் ஒரு 3 நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே உடனடி தீர்வை நீங்கள் காண முடியும். கத்திரிக்காய் சாப்பிட்டா அரிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளை சாப்பிட விடாமல் தடுத்து வச்சுருக்கிறாங்க. இதை நீங்கள் பச்சையாக நீங்கள் தோலோடு விதையோட நீங்கள் வெத்தலை கூட அரைச்சி வடிகட்டி சாப்பிடும்போது உடனடி தீர்வு அமைகிறத நீங்கள் உடனே உங்கள் உடம்புலேருந்து கண்டுபிடிக்க முடியும். உடம்புல எனக்கு எதுவுமே சேர மாட்டேங்குது, எங்கே போய் தண்ணி குடித்தாலும் சளி பிடிச்சிது, எனக்கு தீரா தலைவலி வருது, நீர் மூலமாக வரக்கூடிய இந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடியது தீர்வு கத்திரிக்காய். சொல்லுவாங்க, சளிக்கு பேர் தான் சனியன், அந்த சனியனுக்கு பேர் தான் யமன், அந்த யமனுக்கு பேர் தான் கபம், அந்த கபத்துக்கு பேர் தான் சளி. சளியை வேரோடு அறுத்து எறியக்கூடிய ஒரு அற்புதமான உணவு மருந்து எதுனா கத்திரிக்காய். கத்திரிக்காயை பயன்படுத்துவோம், ஆரோக்கியமாக இருப்போம், விவசாயம் காப்போம், மண் வளம் காப்போம், இயற்கையை பாதுகாப்போம். இயற்கையே உண்மை கடவுள். அன்புடன், அதிக அன்புடன், ஜெய்சங்கர், நெல்லிக்குப்பம்.